இந்த தலைவர் வேற ஆஸ்பத்திரியில போய் இப்படி படுத்துக்கிட்டாரே. எத்தனை வேலையத்தான் ஒரு மனுஷன் தனியா செய்வான்? நான் என்ன மனுஷனா மிஷினா? இந்த பொம்பளைங்க வேற டூருக்கு போறதுக்கு துட்டு கொடுக்க வருவாளுங்க. அதை வேற கணக்கு பார்த்து வாங்கி வைக்கணும். எவ்வளவு வேலை கிடக்கு எனக்கு. நோட்டை எடுத்து வச்சுட்டு உட்காந்தாச்சு. யாரு வாரான்னு பாப்போம். தம்பி, டூருக்கு போக பணம் கட்ட வந்திருக்கேன். இங்கே தானே கட்டணும்? ஆமாண்ணே ஆமாண்ணே, வாங்க வாங்க, இங்கதான் கட்டணும். தம்பி இந்தாப்பா, இதுல 6000 ரூபாய் இருக்கு. என்ன எதுக்கு 6000? ஏப்பா தம்பி, எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் மவளுக்கு, என் மருமகனுக்கு, பிறகு அவங்க சித்தி சித்தப்பா இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் 6 பேருக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நீ அவங்ககிட்ட எல்லாம் துட்டு வாங்காத. பிறகு எனக்கு என்ன மரியாதை? அவங்க வந்தாங்கன்னா துட்டை திருப்பி கொடுத்து அனுப்பிடு. உங்க சம்மந்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லிடு. சரியா? நான் தான் கொடுப்பேன். அவங்ககிட்ட எல்லாம் நீ கேட்க கூடாது. வாங்கிக்கோ. எப்பா, நம்மளுக்கு இப்படி ஒரு மாமனார் கிடைச்சா நல்லா இருக்குமே. என்னப்பா இது, துட்டு வாங்காம பெணாத்திக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாங்கு. கொடுங்கண்ணே. அப்போ மாணிக்கண்ண வீட்டில் மொத்தம் 6 பேர். சரியா, நான் எழுதி வச்சுக்கிடுதேன். என்ன, நீங்க தான் முதல்ல துட்டு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. எங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க யாரும் வந்து துட்டு கொடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் முதலே அவசரமா ஓடி வந்தேன். சரிப்பா, வாங்கி வச்சுக்கோ. நான் போயிட்டு வாரேன். சரியா? எனக்கு வயக்காட்டுல நிறைய வேலை கிடக்கு. போயிட்டு வரட்டா? சரிண்ணே, போயிட்டு வாங்க. மாமனார் கிடைச்சா இப்படி இல்லை கிடைக்கணும். மருமக மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. மருமகன் வீட்டுக்காரங்க மேலேயும் பாசமா இருக்காரே. நம்மளுக்கு வைக்கிற மாமனார் எப்படி இருப்பாருன்னு தெரியல. இந்த சிம்ரன் பிள்ளைக்கு அப்பா எப்படி இருப்பாரு? அவர் நம்மளுக்கு கொடுப்பாரோ நம்மகிட்ட இருந்து புடுங்குவாரோ தெரியல. சரி, அவ பணக்காரி தானே, அவளை கல்யாணம் பண்ண நம்ம செட்டில் ஆயிடலாம். சரி பாப்போம். என்னல ஆரஞ்சு மண்டையா, தலைவரை காணும், நீ மட்டும் உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. ஏக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தலைவர் நேத்து எங்கேயோ போய் பிரியாணி வாங்கி தின்றுருக்காரு. பிரியாணி தின்ன உடனே வாயால வயித்தால போய் தலை சுத்தி வாந்தி எடுத்து மயக்கமாயி உளுந்துட்டாரா. ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். அடியே நெட்டச்சி, இந்த கதையை கேட்டியா? ஏக்கா, இதை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். இப்போ அமைதியா இருங்க. என்னாச்சு? 2 பேரும் எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னத்த பிறகு பேச போறீங்க? ஒன்றும் இல்லட்டி, அந்த பையன் பிரியாணின்னு சொன்ன உடனே பிரியாணி சாப்பிட ஆசை வந்துட்டு, அதான் மத்தியானம் சாப்பிட ஹோட்டலுக்கு போகுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ, ஹோட்டலுக்கு போவோம் ஹோட்டலுக்கு போவோம், எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஏல ஆரஞ்சு மண்டையா, அவர் கதையை விடு. நாங்கள் டூருக்கு போக துட்டு கொடுக்க வந்தோம். வாங்குறியா இல்லையா? கொடுங்கக்கா, வேற என்ன செய்ய? அதை வாங்கத்தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அப்போதே வீட்டுக்கு போயிருப்பேன். இல்லை, நானு, எங்கள் வீட்டுக்காரு, என் மகன், எங்கள் மாமியார், அப்புறம் சிம்ரன், மொத்தம் எங்கள் வீட்டில் 5 பேர். சரியா? சரிக்கா, 5000 கொடுங்க. இந்தால 5000 இருக்கு. துட்டு எடுத்துட்டு மிச்ச காசு கொடு. மிச்ச காசு தாரேங்க்கா, இருங்க. பாத்தீங்களாட்டி, இந்த பையன் எப்படி மெண்டலா இருக்கான்னு. 5 பேருக்கு 5000 ரூபா கொடுத்துருக்கேன். மிச்ச காசு தாரேங்க. சரி, நம்ம வாங்கிட்டு போவோம். தலைவர் இவனை போய் நம்பி வேலைக்கு வச்சிருக்காரு. அந்த மனுஷனை சொல்லணும். ஏக்கா, என்ன மிச்ச காசு கேட்கீங்க? 5 பேருக்கு 5000 ரூபா தானே தந்தீங்க. கரெக்டாக தான் இருக்கு. போயிட்டு வாங்க. சே, பையப்புள்ள தப்பா கணக்கு போடுவான். ஒரு 1000 ரூபாயை மிச்சம் வாங்கிட்டு போய் பிரியாணி தின்றலான்னு பார்த்தா உஷாரா இருக்கானே. நெட்டக்கா, நீங்க எப்படி? உங்களுக்கு துட்டு தரல? இல்லை, என்ன விளையாடுதியா? மண்டை உடைச்சிரும் பார்த்துக்கோ. எங்கள் டேடி நைனா இப்போ தானே வந்துட்டு போனாரு. எல்லாருக்கும் சேர்த்து துட்டு கொடுத்துட்டேன்னாரு. இப்போ தான் வெளியே பார்த்தேன். துட்டு கேட்டு ஏமாத்தலான்னு பக்கியோ? அவரை பார்த்துட்டிங்களா? உங்களையும் ஏமாற்றி துட்டு வாங்கிடலான்னு பார்த்தேன். நம்ம கை செலவுக்கு வச்சுக்கிடலாம்ல. ஆரஞ்சு மண்டையா, இதெல்லாம் தப்பு. இப்படி அடுத்தவங்க துட்டுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. சரி சிம்ரன், நீ சொன்ன சரிதான். சரில ஆரஞ்சு மண்டையா, நீ தனியா கடை. நாங்களாம் ஊருக்கு போறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், பேக்கெல்லாம் ரெடி பண்ணணும். போயிட்டு வரோம். சி, எவ்வளோ வேலை கிடக்கு. ஒரு மனுஷி தனியா எத்தனை வேலையை தான் செய்யவோ. மேக்கப் போட பியூட்டி பார்லருக்கு வேற போகணும். மாலாக்கா, போன தடவை கேரளாவுக்கு டூர் போகும்போது ஒரு பாப் கட்டிங் மண்டையை வச்சுக்கிட்டு ஒரு வாயை ஊன்னு வச்சுக்கிட்டு ஒரு மேக்கப் போட்டு வந்தீங்கல்ல. நம்ம ஒரு பியூட்டி பார்லரில் போய் அங்கேயே போய் போடுங்கக்கா. சூப்பராக இருந்துச்சு அது. போட்டி தூர ஊரில் உள்ள நாய் பூரா என்னை விரட்டணும், நீ பார்த்து சிரிக்கணும். அதுக்கு தானே பிளான் போடுதே. அந்த மேக்கப்பை தானே போட்டு வந்துட்டு நான் நல்லா இருக்கேனான்னு ஊரெல்லாம் கேட்டலைஞ்சிக்க. இன்னைக்கு என்ன நாய் விரட்ட போகுது? ஏட்டி, அதெல்லாம் பழைய கதை டி. இப்போ தான் திருந்தி நல்லவளாயிட்டேன்ல. மாலாக்கா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியலையம்மா. காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேலை இது. வாச
ஏட்டி ராதா, உன்னைய தாண்டி தேடி வந்துகிட்டு இருந்தோம். என்னைய தேடினீங்களா? எதுக்கு? ராதாக்கா, நீங்கள் நேற்று பிரியாணியில் என்னத்தை போட்டு செஞ்சீங்க? ஏன்டி கேட்க? எல்லாரும் செய்யற மாதிரி தான் செஞ்சேன். நல்ல மசாலாலாம் போட்டு தக்காளி வெங்காயம் கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா செஞ்சனே. ஏட்டி போய் சொல்லாத. அந்த பிரியாணியை நீயே செஞ்ச. நீ சாப்பாடு நல்லா தானே செய்வ. அந்த பிரியாணியை தின்னுட்டு தலைவருக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? இன்னும் பிரியாணி வேணும் வேணும்னு கேட்டு குதிக்காராக்கும். என்கிட்ட பிரியாணி இல்லையே, எல்லாத்தையும் வித்துட்டேனே. ஏக்கா, நாங்கள் தானே உங்கள் கூட சேர்ந்து விற்று கொடுத்தோம். என்னமோ தனியாக விற்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பிரியாணி தின்னுட்டு தலைவருக்கு என்னாச்சு தெரியுமா? வாயால் வயிற்றால போய் வாந்தி எடுத்து ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அட பாவமே, அப்படியே ஆயிட்டு. ஏட்டி உண்மையை சொல்லு. அந்த பிரியாணியை நீ வாங்கிட்டு வந்தியா, நீ செஞ்சியா, இல்ல எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்தியா? சொல்லு. என்ன இவளுக இப்படி சிஐடி மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்காளுக? சரி, உண்மையை சொல்லிடுவோம். அப்படியெல்லாம் இவளுக்கு காட்டி கொடுக்க மாட்டாளுக. அது வந்து என்ன செஞ்சேன் தெரியுமா? டூருக்கு போக துட்டு இல்லையா, அதனால என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. துட்டு இல்லையேன்னு புலம்பிக்கிட்டே மனசு கஷ்டத்தோட தலைவர் வீட்டு பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்தேனா, அந்த பக்கம் பார்த்து கறி குழம்பு வாசம் அடிச்சது. நல்ல கறி வாசம் அடிக்கேன்னு எட்டி பார்த்தேன். அவங்க வீட்டுல ஒரு அண்டா நிறைய என்னமோ செஞ்சு வச்சிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தேன், பிரியாணி இருந்துச்சு. அதான் தூக்கிட்டு வந்து வித்துட்டேன். பாவம் அந்த மனுஷன், அவர் வீட்டு பிரியாணியவே அவர் துட்டு கொடுத்து வாங்கிட்டு போய் தின்னாரு. ராணியக்கா செஞ்ச பிரியாணி தான் அவருக்கு இப்படி ஆயிருக்கு. என்னது, ராணியக்கா செஞ்ச பிரியாணியா? ஆமா, நான் என்ன பொய்யா சொல்லுதே? அவங்க வீட்ல இருந்து தான் தூக்கிட்டு வந்தேன். அட பாவமே, அவர் பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடை தின்னுட்டா அவருக்கு இப்படி வாயால வைத்தால போகுது. அட கொடுமையே. அட பாவமே, தலைவர் தினம் ராணியக்கா செய்யற சோத்தை தானே தின்னுட்டு கிடக்காரு. அவங்க செய்யற சோறு இவ்வளவு மோசமாவா இருக்கும்? தலைவர் பாவமே. ஏட்டி, இதெல்லாம் வெளியே சொல்லி கொடுத்துடாதீங்க டி. டூருக்கு போக துட்டு இல்ல, என் புருஷனும் வேலைக்கு போல, நான் என்ன செய்யன்னு தெரியாம தான் இப்படி செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு சொல்லி கொடுத்துடாதீங்க. சீச்சி, நாங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்க மாட்டோம். நீ துட்டு வேணும் தானே அப்படி செஞ்ச. சரி, எப்பவும் தினம் வித்து ஏமாத்திலாம் பொழைக்கல. உனக்கு ஒரு தேவைக்கு தான் செஞ்ச, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவரை நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஏக்கா, நிலைமைய பாத்தீங்களா? யாரோ பிரியாணியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா தலைவர் வந்தாரு. வந்து கடைசியில் அந்த பிரியாணியவே வாங்கிட்டு போய் தின்றுருக்காரு. விதி யார விட்டுச்சு? யாருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அங்க போய் கரெக்டா சேர்ந்துரும்ல. அதுவும் சரிதான், நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க செஞ்ச பிரியாணியை அவர் சாப்பிட்டு தான் ஆகணும்னு இருந்திருக்கு. சரி, இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்களே, அவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன நிலைமை? ஆனால் நம்மளுக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். நம்ம பிரியாணியே விற்கல, அவ்வளோதானே. இன்னும் அப்படித்தான் சொல்லணும். யார் கேட்டாலும் அந்த பிரியாணி விற்ற கதையை சொல்லவே கூடாது, சரியா? நீங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு போய் உங்கள் வேலையை பாருங்க. ராதா, நீ டூருக்கு போக துட்டு கொடுத்துட்டியாட்டி? அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். போய் துட்டு கொடுத்துட்டு வாரேன். தலைவர் ஆஸ்பத்திரியில தானே கிடக்காரு, இங்க யாரு இருக்கா? ஆரஞ்சு மண்டைய மட்டும்தான் ஆபீஸ்ல உட்காந்துருக்கான். போய் துட்டு கொடுத்துட்டு வந்துரு. நீ போய் தலைவரை பத்தி எதுவும் விசாரிக்காத, பிறகு அவன் கதை கதையா சொல்லுவான், சரியா? போய் துட்டை மட்டும் கொடுத்துட்டு ஓடி வந்துரு. சரி சரி, நான் போயிட்டு வாரேன். டூருக்கு போறத நினைச்சாலே ஜாலியா இருக்கு. மங்கம்மா வருவா, நல்லா அவ கூட ஜாலியா டூருக்கு போயிட்டு வரலாம். பட்டம்மாவும் கூட வருவாளே, என்ன செய்ய? சரி, சமாளிப்போம். ஏம்மா பிள்ளை, யாரு நீ? எதுக்கு குறுக்க நிக்க? போ தூர. ஏம்மா வழிய விட்டு தூர போம்மா. நானே கை ரெண்டு கிடுகிடுன்னு ஆடுது. சைக்கிள் ஓட்ட முடியாம ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உன் மேல விட்டுற போறேன், தள்ளிப்போ. மாமா, சாக்லேட் வாங்கி கொடு. சி, போட்டி தூர. சாக்லேட் வேணுமா? யார பார்த்து மாமா அண்ணன்? போ தூர. சாக்லேட் கடைக்கு தான் போறியா? சரி, நானும் கூட வாரேன். ஏய், இங்க இரு. வழிய விட்டு போயிரு, கம்ப கொண்டு மண்டையிலே அடிச்சிருவேன். மாமா, நான் இங்க உட்காந்துக்கிட்டது என்ன? ஏம்மா, கண்ணு தெரிய மாட்டேக்குமா? இறங்குமா தூர. இப்படி உட்காந்துக்கிட்டா அப்ப தான் நல்ல ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். அட பைத்தியமே, இறங்கி தொலை. என்ன மாமா திட்டுதியோ? சாக்லேட் வாங்கி தாங்க. எம்மா, சைக்கிள் ஒரு பக்கமா தூக்குதுமா, இறங்குமா. உயிரை வாங்கி தொலைக்காத. சாக்லேட் வாங்கி கொடுங்க மாமா. அட பைத்தியமே, தூர போ, என்னைய விடு. எம்மா, யாத்தே, பாதவத்தி வந்து இப்படி தள்ளி விட்டுட்டாளே. மாமா, என்ன சாக்லேட் வாங்கி தராம படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கீங்க? வந்து சாக்லேட் வாங்கி தாங்க. நல்ல சிங்கம் மாதிரி சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவன இப்படி தள்ளி விட்டு குப்புற கவுத்திட்டு சாக்லேட் வேணுமா உனக்கு? ஏமோய், நீங்க ஏன் இருக்க?
மவனே நீ எப்போ வந்த? அங்க 2 ரூபா 2 ரூபான்னு கேட்டுட்டு ஒரு ஆள் பின்னாடியே போனேன். 2 ரூபா கிடைச்சதா? ஏமா அந்த பைத்தியம் 2 ரூபா தரவே இல்லம்மா. வா நான் வேற யார்கிட்டயே போய் கேட்க. இல்ல மவனே எனக்கும் சாக்லேட்டே கிடைக்கல. சரி நான் போய் யார்கிட்டயே சாக்லேட் கேட்க. சரிம்மா நான் அந்த பக்கம் போய் 2 ரூபா கேட்க, நீ இந்த பக்கம் போய் சாக்லேட் கேளு என்ன? ஏ தாத்தா 2 ரூபா கொடு. மாமோய் சாக்லேட் வாங்கி கொடு. என்னப்பா ஆரஞ்சு மண்டையா நல்லா இருக்கியா? எங்கக்கா நல்லா இருக்க? இந்த தலைவர் ஒழுங்காவே சம்பளம் தர மாட்டேக்காரு. அவரை வச்சுக்கிட்டு நான் எங்க நல்லா இருக்க? சரி சரி உன் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா. நான் டூருக்கு போக துட்டு கொடுக்க வந்தேன். சரியா வாங்கிக்கோ. எங்க வீட்டுல 2 பேரு தான்ப்பா. எங்க வீட்டுக்காரர் வரலன்ட்டாரு. நானும் என் மவனும் மட்டும்தான் வாரோம். சரியா 2000 ரூபா இருக்கு வாங்கிக்கோ. சரிக்கா நான் எழுதி வச்சுக்கிடுதேன். அட கடவுளே, கிரைண்டர்ல வடைக்கு மாவு போட்டுட்டுல வந்தேன். அது அரைச்சிருக்குமே. என்ன தம்பி சந்தோஷமா இருக்காப்ல இருக்கு? தலைவர் எதுவும் சம்பளத்தை டபுளா கொடுத்துட்டாரா? ஆமா அப்படியே கொடுத்துட போறாரு. இருக்கிற சம்பளத்தையே பாதியை குறைச்சிட்டு பாதி தான் தாராரு. பிறகு எங்க அவர் டபுளா கொடுப்பாரு? அதெல்லாம் நடக்காதுக்கா. ஏப்பா டூருக்கு போக துட்டு கொடுக்க வந்திருக்கோம்ப்பா. சரிக்கா கொடுங்க. ஏப்பா எங்க வீட்ல 5 பேருப்பா. 5000 இருக்கு. இந்தா வாங்கிக்கோ. இளிச்சக்கா நான் கொடுத்துட்டேன், நீங்களும் கொடுத்துருங்க. சரி லட்சுக்குட்டி நானும் கொடுக்கேன். தம்பி இந்தாப்பா 2000 ரூபா இருக்கு. நல்லா கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோ. வேற 1 நோட்டு குறையுது 2 நோட்டு குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து வாங்கு. கரெக்டா இருக்குக்கா. சரி லட்சுக்குட்டி போகுமா? ஆமாக்கா போவோம். போய் சோறு பொங்கணும். நேரம் ஆயிட்டு வாங்க. டூருக்கு போகணுன்னே மக்கள் துட்டை கொண்டு வந்து ஓடி ஓடி கொண்டு வந்து கொடுக்காங்களே. எங்க தான் துட்டெல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாளுகளோம்மா. உடனே வருது துட்டெல்லாம். டூரு 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 நான் போக போறேன் பாரு. எல்லாம் ஆரஞ்சு மண்டையா எங்க வீட்ல 2 பேரு. நானும் என் மவனும் 2000 ரூபா கொண்டு வந்திருக்கேன். கொடுக்கட்டா? இந்தால வாங்கிக்கோ. சரிக்கா பேர் எழுதிக்கிட்டேன். போயிட்டு வாங்க. எல்லாம் ஆரஞ்சு மண்டையா நான் 2000 கொடுத்திருக்கேன். முழுசா 2000. சரியா எனக்கு ஒரு ஜன்னல் சீட்டு, என் மவனுக்கு ஒரு ஜன்னல் சீட்டு கொடுத்துறணும். நீ பாட்டுக்கு எங்கேயாவது பின்னால போட்ட அவ்வளவுதான். உன்னைய ஒழுங்கா ஜன்னல் சீட்டு போட்டு வை. ஏக்கா சன்னல் சீட்டெல்லாம் நான் கொடுக்க முடியாதுக்கா. உங்களுக்கு வேணும்னா நீங்க சீக்கிரமே வந்து பஸ்ஸில் இடம் முடிச்சுக்கிடணும். அவ்வளோதான். நான்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு அதுதான் வேலையா? தலைவர் என்ன அதுக்கு தனியாக சம்பளமாக தராரு? அதெல்லாம் நான் செய்ய முடியாது. அகராதி பிடிச்ச பையவுள்ளையா இருக்கானே. ஒரு ஜன்னல் சீட்டு போட்டு வச்சா என்னம்மா ஒரு தப்பா? நம்ம வந்து சீக்கிரமா இடம் பிடிக்கணுமா? ஏன் இவன் என்ன செய்ய போறா? சரி நம்மளே சீக்கிரமா வந்து இடத்த பிடிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா நம்ம மவன்கிட்ட சொல்லி ஒரு கர்ச்சிப்பை போட்டு இடத்த பிடிச்சு வைக்க சொல்லுவோம். எப்பா இந்த தலைவர் எப்படித்தான் இந்த பொம்பளைகள் வச்சு சமாளிக்காரோப்பா. போன வருஷம் டூருக்கு என்னென்னு கூட்டு போயிட்டு வந்தாரோ. இந்த வருஷம் நம்மளும் வேற போக வேண்டியிருக்கு. இவளுகளை வச்சு எப்படி சமாளிக்க? என்ன வரத்துக்கு வராளுக? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசா இருக்கு. சரி இன்னைக்கு கலெக்ஷன் போதும், மற்றதை நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். நம்ம போய் சாப்பிட போவோம். எவ்வளோ நேரத்துக்கு இங்கேயே உட்காந்து கிடக்க? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே மத்தியானம் லீவ் எடுத்துக்கிட வேண்டியதுதான். தலைவரே வெல்கம் வெல்கம். இந்த மாதம் நீங்கள் இன்னும் வரலையேன்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. அட பாவி டாக்டரே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் வரலையேன்னு நினச்சி கவலையாக இருந்தானோ. டாக்டர் எப்படியாட்டி எங்க வீட்டுக்கார காப்பாத்திருங்க. இவ செஞ்ச பிரியாணியிலிருந்து தப்பிக்கலான்னு போய் வேற ஒரு பிரியாணியில மாட்டிக்கிட்டேனே. என்னன்னு தான் சமைக்காளுகளம்மா. எல்லாரும் என் பொண்டாட்டிகிட்ட தான் வந்து டியூஷன் எடுத்துக்கிடுவாளுக போல. இவ சொல்லி கொடுத்து தான் அவ சமைச்சிருப்பா. அதனாலதான் இவ்வளவு மோசமா செஞ்சிருக்கா. செய் இதை போய் வச்சு ரோட்டில் வேற வித்துட்டு அலைதாளுக. நான் போய் வேற சிக்கிக்கிட்டேன். ஒழுங்கா ஒரு ஹோட்டலில் போய் வாங்கி தின்றுக்கலாம். ராதா விற்கான்னு போய் வாங்கி தின்னது தப்பா போச்சு. எப்பா ஏன்பா உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது? எல்லாம் என் தலையெழுத்துமா, என்னத்த சொல்ல. கவலைப்படாதீங்க சார், எப்படியும் ஒரு 2 நாளில் உங்களை குணப்படுத்தி அனுப்பிடுதேன். யோ டாக்டரு, ஒரு பிரியாணி தின்னதுக்கா 2 நாள்? இப்பயே அனுப்பி விடியா என்னை வீட்டுக்கு? நிறைய வேலை கிடக்கு. நோ நோ நோ, அப்படிலாம் அவசரப்படக்கூடாது. தலையிலேருந்து கால் வரைக்கும் டெஸ்ட் எடுக்கணும். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் வரணும். அப்புறம் அதுக்கெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் சார்ஜு, குளுக்கோஸ் சார்ஜு, ஊசி மருந்து மாத்திரை இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட செலவு இருக்குது. இனிமேல் தான் செலவே ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் எப்படி? எனக்கு இன்னும் எவ்வளோ வேலை கிடக்கு. கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், ஆஸ்பத்திரி வாடகை கட்டணும். நிறைய செலவு இருக்குது. உங்களை விட மாட்டேனே. பிள்ளைகளா நீங்கள் 2 பேர் வீட்டுக்கு போங்க. நான் அப்பா கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கிடுதேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் எதுக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்கீங்க? போங்க. ஏம்மா நீ தனியாக பார்த்துக்கிடுவியா? அதெல்லாம் பார்த்துக்கிடுவல. மத்தியானம் வந்து சோறு வாங்கி கொடுத்துட்டு போயிரு. அப்புறம் ராத்திரி வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிரு. சாயந்தரம் வந்து காப்பி வாங்கி கொடுத்துட்டு போயிரு.
காலையில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிரு, இப்படியே நீ எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு போயிரு. நான் உட்காந்து அவரை நல்ல பத்திரமா பார்த்துக்கிடுதேன். இதுக்கு எதுக்கு நான் வீட்டுக்கு போகணும்? நான் இங்கேயே ஒரு வாரமாக வராண்டால உட்காந்துக்கிடுதேன். சி, ஆஸ்பத்திரியிலலாம் மனுஷன் இருக்க முடியுமா? நீ போ. எனக்கு இருந்து பழகிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கிடக்கேன்ல, நீங்களாம் இருக்க வேண்டாம். நீ வீட்டுக்கு போ. நான் சாப்பாடு வேணுங்கும் போது உனக்கு ஃபோன் அடிக்கேன், வந்து வாங்கி கொடுத்துட்டு போ. சரியா? சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்போ. சரில, பிரியால பார்த்து கூட்டிகிட்டு போ. ஏம்மா நாங்கள் போயிட்டு வரோம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் சீரியஸாக இல்லைல்ல, பொழைச்சிக்கிடுவார்ல? ஏம்மா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுமா. இன்னும் ஒரு 24 டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாம் எடுத்து முடிச்ச பிறதான் சொல்ல முடியும். எப்படியும் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். அட பாவிகளா, பிரியாணியை தின்னதுக்கு ஒரு 4 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்திருந்தேன்னா சரியா இருக்கும். இவன் எனக்கு 2 லட்ச ரூபா பில்லை போட்டுருவான் போல. இதை பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. சரிக்கா, நீங்கள் இவரை பார்த்துக்கோங்க, நான் போய் பில்லு ரெடி பண்ணுறேன். இன்னும் டெஸ்ட்டே எடுக்கலை, அதுக்குள்ளே பில்லு ரெடி பண்ணுதாராம். என்னத்தை ரெடி பண்ண போகிறாரோ. நர்ஸ், அந்த பில் புக் எடுத்து வைங்க. பேசாமல் நம்மளே ஒரு டாக்டருக்கு படிச்சிருந்தோம்னா நம்ம அடிக்கடி நம்மளே வைத்தியம் பார்த்துக்கிடலாம். இப்படி ஓயாமல் வந்து 2 லட்சம் 3 லட்சம்னு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏ கடவுளே, என் புருஷன் சம்பாதிச்ச துட்டு பூரம் இப்படியே ஆஸ்பத்திரிக்கே செலவாகுதே. ஏம்மா நீ சோறு பொங்கி கொடுக்காம இருமா. ஆஸ்பத்திரிக்கு 1 ரூபா கூட செலவாகாமல் நான் பார்த்துக்கிடுதேன். ஏங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு நான் நல்ல பிரியாணி செஞ்சு தாரேன். உங்களுக்காக ஆசையாக செஞ்சு வச்ச பிரியாணி அண்டாவை எவனோ களவான்ட்டு போயிட்டான். அதை மட்டும் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு நல்லா வேலைக்கு போயிருக்கலாம்ல. இப்போ வந்து இப்படி கிடைக்கிறே, எனக்கு மனசே தாங்கலை. எவ்வளோ கவலையாக இருக்குன்னு தெரியுமா? இவ்வளோ கவலையாக இருக்கா? ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக சொன்னா 1 மணி நேரம் கழிச்சு தானே என்னைய கூட்டு வந்தா. ஏல விஜய், போயிட்டியா இருக்கியா? இப்போ எதுக்கு அவனை தேடுத? இல்லை, இந்த நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கேண்டீனில் சுட சுட வடை போடுவாங்க. அதான் வடை வாங்கி தருவானான்னு கேட்கறதுக்கு தான் பார்த்தேன். போயிட்டான் போல. சரி, நானே போய் வடை வாங்கிட்டு வாரேன். ரொம்ப கவலையாக இருக்குது. 4 வடைக்கு மேலே திங்க முடியுமான்னு தெரியல. சரி, தின்னு பார்ப்போம். அங்கேயே வச்சு தின்னுட்டு வந்துடணும். இங்கே வாங்கிட்டு வரக்கூடாது. இங்கே வந்தால் இவர் வெறிக்க பார்ப்பாரு, நம்மளுக்கு பிற வயிறு வலிக்கும். அதனால கேண்டீன்லேயே உட்காந்து தின்னுட்டு வந்துடணும். என்னது? நான் வெறிக்க பார்ப்பேனா?